இதுக்கு என்ன எனக்கு சம்பளம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஒரு ஐடியாவில் இருப்பேன்னு அவங்க வாயிலேருந்தே இந்த நிமிஷம் வரலாம் அப்படித்தான் பண்ணி தொலைகிறேன். இல்லை நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா எனக்கு பயம். நாளைக்கு ஒரு படம் பேச வராங்க, எனக்கு என்ன சம்பளம் கிடைச்சா நியாயமோ அது அவங்க வாயிலேருந்து நீ வர வைக்கிறேன்னு சொல்லிடுறது. இது ரொம்ப நல்ல விஷயம் மேம். நல்ல விஷயம், கரெக்டாக கிடைக்கும். திருமால் பெருமை, திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள் எல்லாமே சாமியை பிடிச்சின்னு உளிக்கின்னு இருந்தார் அவர். அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் லீவு நாளில் பார்க்குற படங்களே. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது பட்டையாக விபூதி வச்சு இங்கே குங்குமம் வச்சு போகணும். ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுறாங்களா ஸ்கூலில்? நாங்கள் காரில் போகிற வரல வச்சுருப்போம். ஸ்கூல் கிட்ட வந்தோன்னா அப்படி அழிச்சிட்டு நம்ம வந்து ஜீசஸ் அப்படின்ட்டு இறங்கிடுவோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுலேயே வந்து பேபிக்கு ஓகே ப்ரீத்திங் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ ப்ரீத் மாதிரி தான் பக்தியும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் டேக் ஓவர் பண்ணார் அதை. அவரும் என்ன பண்ணுவார், இந்த கம்பெனியில் வாங்கி இந்த கம்பெனியில் கொடுத்து ஃபிலிம் வாங்க வைப்பார். அவங்க ஷூட்டிங் போகலாம், ஆனால் 8000 4000 இன்னும் அப்போ ஃபிலிம் 1000 அடி உங்களுக்கு தெரியும்ல, 1000 feet அது 5000 கொடுத்து வாங்கினோன்னா இங்கேருந்து காசை வாங்கி அங்கே கொடுத்து அவங்கள ஃபிலிம் வாங்க சொல்லி நாங்கள் அவுட்டோர் போவோம். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தான் இல்லை நான் கொஞ்சம் தெளிவாகி இல்லை இவ்வளோ வேணும்னு கேட்க தெரியாது, இதுக்கு என்ன எனக்கு சம்பளம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஒரு ஐடியாவில் இருப்பேன்னு அவங்க வாயிலேருந்தே இந்த நிமிஷம் வரலாம் அப்படித்தான் பண்ணி தொலைகிறேன். இல்லை நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா எனக்கு பயம், நம்ம ஒருவேளை ஜாஸ்தியாக கேட்டோங்கிறதுக்காக இந்த படம் போயிடுமோ நம்மளை விட்டு, இல்லை கம்மியாக கேட்டாலும் நமக்கு லாஸ் ஆகிடும் அப்படின்னு. அதனால் அப்படி கேட்காம அப்படி விட்டுருவேன். இப்போல்லாம் மேலே இருக்க யூனிவர்ஸ்க்கு சொல்லிடுறது, நாளைக்கு ஒரு படம் பேச வராங்க, எனக்கு என்ன சம்பளம் கிடைச்சா நியாயமோ அது அவங்க வாயிலேருந்து நீ வர வைக்கிறேன்னு சொல்லிடுறது. இது ரொம்ப நல்ல விஷயம் மேம். நல்ல விஷயம், கரெக்டாக கிடைக்கும். இது யூனிவர்ஸே நமக்கு டிசைட் பண்ணியிருக்கியா, அப்புறம் நம்ம ஏன் வந்து வருத்தப்படணும் அப்படின்னு இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இது நிறைய இப்போல்லாம் நீங்க வந்து அதுல நிறைய ஈடுபடுற மாதிரி தெரியுது. அது முதல்ல இருந்தே அப்படிதானா இல்ல இந்த காலங்கள்ல தான் வந்து? பெரியப்பா எடுத்த படம் எல்லாமே வந்து திருவிளையாடல், திருமால் பெருமை, திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள் எல்லாமே சாமியை பிடிச்சின்னு உளிக்கின்னு இருந்தார் அவர். அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதுதான் நாங்கள் லீவு நாளில் பார்க்குற படங்களே. புரியுதுங்களா? படம்னு போட்டால் உடனே திருவிளையாடல் இருக்கா பிரிண்ட்டு எட்டுன்னு வந்து போடுன்னு வாங்க, செவத்தில் தான் போட்டுன்னு இருந்தாங்க. ஐயோ பசங்கள்லாம் செவரில் பார்க்குறது அவ்வளோ கிளியராக இல்லைன்னு சரி நம்ம ஒரு தேட்டர் கட்டலாமே அப்படின்னு கட்டினதுன்னா பின்காலத்தில் வந்து ஏபிஎன் டப்பிங் தேட்டராக மாறிச்சது. நாங்கள்லாம் படம் பார்க்கணும், ஏன்னா எல்லாமே முக்கால்வாசி பொம்பளை பசங்க. எங்கள் வீட்லேயே ஒரு 3 பொண்ணுங்க, நல்ல பெரிய குடும்பம், எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். அதனால நாங்கள்லாம் லீவில் படம் பார்க்கணுன்னா இந்த படங்களையே பார்த்து 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 ட்ரைனிங் ஆனவங்க. அது இல்லாமல் எங்கள் பெரியப்பா வந்து நாங்கள் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருந்தாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது பட்டையாக விபூதி வச்சு இங்கே குங்குமம் வச்சு போகணும். ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுறாங்களா ஸ்கூலில்? நாங்கள் காரில் போகிற வரல வச்சுருப்போம். ஸ்கூல் கிட்ட வந்தோன்னா அப்படி அழிச்சிட்டு நம்ம வந்து ஜீசஸ் அப்படின்ட்டு இறங்கிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியப்பா வீட்டு ட்ரைனிங். எங்கள் ஊரெல்லாம் வந்து எப்படின்னா முனீஸ்வரன் சாமி. நாங்கள் வந்து விவசாய குடும்பம், அதனால பெரிய தோட்டம், அப்புறம் லேண்டு, அந்த பயிர் வர்ற நிலங்க, அந்த நிலங்கள்லாம் இருக்கும் போது உங்களுக்கு வந்து அங்கே பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணத்துல உங்களுக்கு வந்து கிணறு பம்பு செட்டு, கிணத்து ஓரத்தில் ஒரு வேப்ப மரம் வச்சுடுவாங்க. வேப்ப மரம் வச்சிருப்பாங்க. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே 3 செங்கல் அடிக்கிட்டு அதில் பட்டையா விபூதி போட்டு அதுதான் முனீஸ்வரன். அப்படி முனீஸ்வரன் சாமி கும்பிடுவாங்க. அதுதான் எங்களுக்கு தெரியும், முனீஸ்வர சாமி கும்பிட்றது, அப்புறம் காட்டேரி கும்பிட்றது, இதுதான் எங்களுக்கு சாமின்னு தெரியும். அப்புறம் இங்கே வந்தால் முருகர், பெருமாள் அதெல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து. அப்படி சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங். ஆன்மீக ஈடுபாடு, சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் அப்படியே வந்தது தான். இப்போ புதுசாக வந்தது மாதிரியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஆன்மீகம்ங்கிறது நம்ம மூச்சு காற்று மாதிரி. மூச்சு வந்து பிறந்ததுலேருந்தே மூச்சு எடுக்கிறோம் போகிறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுலேயே வந்து
பேபிக்கு ஓகே ப்ரீத்திங் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ ப்ரீத் மாதிரி தான் பக்தியும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி.